ஒரு மனிதனுடைய சுய அறிவை குறிக்கக்கூடிய புதனானது ஏன் எதனால் தன்னுடைய சொந்த ராசியான கன்னியில் உச்சம் பெறுகிறது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். இன்று அதே போன்றுதான் தன்னுடைய மிதுனத்தில் உச்சம் பெறாமல், புதனானது தன்னுடைய மிதுனத்தில் உச்சம் பெறாமல் தன்னுடைய கன்னியில் ஏன் உச்சம் பெறுகிறது, அது மட்டுமல்லாமல் புதன் ஏன் மீனத்தில் நீச்சம் அடைகிறது அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதியோடு, இந்த பிரபஞ்சம் கொடுத்த பதிலோடு இன்று நாம் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு பெண் என்பவள் 14 வயது முதல் தன்னுடைய 19 வயது வரைக்கும் மடந்தை என்று அழைக்கப்படுகிறாள். இதற்கான காரணம் இந்த 14 19 வரையிலான இந்த வயதை குறிக்கக்கூடிய அந்த கன்னி பெண் என்பவள் சுக்கிரனுடைய காரகத்தை கொண்டவள், சுக்கிரனுடைய காரகம் ஆவாள். அந்த பெண் சுக்கிரனுடைய காரகம் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்ற போது அங்கே அவளுடைய அறிவானது வேலை செய்வதில்லை என்பதால் தான், அவள் தன்னையே இழக்கக்கூடும் என்பதால் தான் அந்த பெண்ணிற்கானது, அந்த கன்னி பெண்ணினை நாம் மடந்தை என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள். இதே போன்று ஒரு மானுடனின் காமமானது உச்சம் பெறுகின்ற இடத்தில் அந்த மானுடனின் சுய அறிவு என்பது நீச்சம் பெறும் என்ற அடிப்படையில் குறிக்கக்கூடிய கன்னியில் சுக்கிரன் என்பது நீச்சம் அடைவதால் அந்த கன்னியில் மட்டுமே புதனானது மிதுனத்தில் அல்லாமல் கன்னியில் உச்சம் பெறுகிறார். அதன் மட்டுமல்லாது இங்கே மீனத்தில் புதனானது நீச்சம் பெறுவதற்கான காரணமும் அங்கே மீனத்தில் சுக்கிரன் என்பவர், காமத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் என்பவர் உச்சம் பெறுவதால் அங்கே மீனத்தில் புதன் என்பவர் நீச்சம் அடைகிறார். இது பிரபஞ்சத்தினுடைய பதில். அப்போ இங்கே கன்னிக்கு இந்த மீனம் என்பது நேர் 7ஆம் பாவகமாக வருமே, அப்போ நேரடியான தொடர்பை கொண்டிருக்குமே. அப்படி என்றால் இந்த மானுடனும் தன்னுடைய மனைவி என்கின்ற, தன்னுடைய கணவன் என்கின்ற 7ஆம் பாவகத்திடமிருந்து அந்த காமம் என்கின்ற சுக்கிரனுடைய காரகத்தை பெறுவதற்கு அவனுடைய அறிவானது அனுமதியை கொடுக்கின்றது. இதனோடு இணைந்து ஒரு மனிதனுடைய அறிவு என்பது என்னதான் இருந்தாலும் மனைவி என்கின்ற 7ஆம் பாவகத்தில் எடுபடுவதில்லை. அதே போன்று ஒரு பெண்ணிற்கு 7ஆம் பாவமான கணவனின் ஸ்தானத்தில் அவளுடைய புதன் அறிவு, சுய அறிவானது அங்கே எடுபடுவதில்லை. இதை ஆகச் சிறந்த உதாரணத்தோடு நாம் சொல்ல வேண்டும் என்றால், நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் உலகத்திற்கு பகுத்தறிவு போதனைகளையும் உலகத்தில் இறை மறுப்பு போதனைகளை செய்தாலும் தன்னுடைய மனைவி 7ஆம் பாவகத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கின்ற பூஜை அறையில் அவரால் தன்னுடைய பகுத்தறிவினை செலுத்த முடிவதில்லை.